ஓகே guys, MI vs GT. வா ஐயோ எப்பா முடியலடா. எத்தனை வாட்டிலாம் அந்த மேட்ச் நின்று ஆரம்பிக்கும். ஒண்ணு ஐயா மலை இங்க பாருங்க மிஸ்டர் மலை, ஒண்ணு அடிக்கிறியா மொத்தமா அடிச்சிரு, வாஷ் அவுட் பண்ணிரு, ஸ்டேடியத்தை கழுவிரு, குளிப்பாட்டிரு. இந்த வந்துட்டு போறது சாவ அடிக்கிறடா. நானாவது பரவாயில்ல, அங்க தீபக் ஜெகர்னு ஒருத்தன் இருக்கான், என் வீடியோல நான் பல வாட்டி சொல்லிட்டேன். அவன் வந்துட்டு ஒரு 5 ஓவர் கேப் விட்டு திருப்பி பவுலிங் போட சொன்னாலே அவன் ஜோன் அவுட் ஆயிடுவான் அப்படின்னு. அவன் எங்க இருந்து ஜோன்ல வர்றது? நானே இன்னைக்கு ஜோன்ல இல்ல மேட்ச் பாக்குறதுக்கு. அத்தனை வாட்டி மழை போயுது. கிட்டத்தட்ட ஹர்திக் பாண்டியா வந்துட்டு நீ மழையை விட்டா இழுத்துட்டு வந்துருவான் போல, அப்படி மேலேயே தான் பார்த்துட்டு இருந்தான். ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா இன்னைக்கு, எப்படியாவது மேட்ச் நிப்பாட்டிட மாட்டோமா அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தான் மழைக்காக. தண்ணி அப்படின்ற மாதிரி குடியில முழுகிடலாமா அப்படின்னு முடிச்சுட்டு இருந்தான் ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு. சோ ஜிடி எம்ஐயோட ஸ்ட்ரீக்க உடச்சிட்டானுங்க. அது எப்படா ஜிடிக்கு மட்டும் ஒரு தனி இது இருக்கு. இந்த ஜிடிக்கும் எம்ஐக்கும் சொல்ல போனா ஒரு அண்டர் ரேட்டட் ரைவல்ரியே போயிட்டு இருக்குது. எப்படின்னா அந்த போன வருஷத்துல ஆரம்பிச்சது, ஹர்திக் பாண்டியா அங்க இருந்து இங்க வரப்போது ரொம்ப ஹைப் இருந்துச்சு. போன வருஷம் அந்த மேட்சுக்கு சார்பின்னு சொன்னது, அதுல இருந்து ஒரு ஹைப் இருக்கு. சொல்ல போனா ஜிடி மறுபடியும் தோக்கடிச்சிட்டானுங்கப்பா மும்பைல வச்சு தோக்கடிச்சிருக்கானுங்க அன்எக்ஸ்பெக்டட். இன்னைக்கு பேட்டிங் பிடிக்கும் போது கூட ஜிடி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பவுலிங் போடும்போது சூப்பரா போட்டானுங்க எம்ஐ. எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த லாஸ்ட் ஓவரை ஹர்திக் பாண்டியாவே போட்டிருக்கலாம். எதுக்குடா வந்துட்டு கொடுத்து, அவனை பத்தி தான் தெரியும்ல கைஸ். நான் எத்தனை வாட்டி, நீங்களே பார்த்துருக்கீங்க, நான் எத்தனை வாட்டி தீபக் சஹரை பத்தி சொல்லியிருக்கேன். அவன் எப்பவுமே இந்த கண்டினியூஸா பவுலிங் போடும் போது தான் அவன் ஜோன்ல இருப்பான். அவனை ஜோன்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் கொஞ்சம் தண்ணி குடிக்க போயிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் ஜோன் அவுட் ஆயிடுவான். அந்த ஃப்ளோ ஸ்டேட் அவன் வந்து பிடிக்க மாட்டான். இதனாலதான் டோனி வந்துட்டு அப்பவும் சரி, இப்ப எம்ஐலையும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் இந்த பவர் பிளேலயே வந்துட்டு அந்த ஹீட்ல இருக்கும் போதே கொடுத்துருவாங்க அவனுக்கு. ஏன்னா அப்பதான் அவன் ஜோன்ல இருப்பான். கொஞ்சம் விட்டுட்டு இந்த லாஸ்ட் ஓவர் போட சொல்லுங்க 20 ரன் கொடுப்பான் எப்பவுமே. இது தீபக் சஹரோட ஒரு வழக்கம். இப்படி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயா ஹர்திக் பாண்டியா நீ போட்டிருக்கணும். ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு ஒரு ஓவர் போட்டான்பா மேட்ச்ல. 11 பால் போட்டான் இன்னைக்கு. ஒரு ஓவர்ல 11 பால் போட்டான், நிறைய ரன் கொடுத்தான். இருந்தாலும் இவன் தான் அந்த லாஸ்ட் ஓவர் போட்டிருக்கணும். அவன் தான் இந்த மாதிரி டைம்ல தான் ஹர்திக் பாண்டியா ரொம்ப ஆக்டிவா இருப்பான், ஸ்ட்ராங்கா. நீங்க பாருங்களேன் இன்னைக்கு யார் ஆக்டிவா இருந்தாங்க, ஹர்திக் பாண்டியா தான் ஃபயர்ட் அப்பா இருந்தான். அவனே போட்டிருக்கலாம். எதுக்கு தீபக் சார் பால் கொடுக்கும்போது தீபக் சார் மூஞ்சி எப்படி தெரியுமா இருந்து, பேயா பார்த்த மாதிரி இருக்கான். நானா பவுலிங் போடணும். ஃபர்ஸ்ட் பால் திவாட்டியா 4 அடிச்சாலே தீபக் சார் முடிவே பண்ணிட்டான், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இதனாலதான் எனக்கு இந்த தீபக் சாரை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். டேய் என்னடா ஒரு பால் 4 போனா என்ன, அடுத்த பால் நல்லா போடணும்னு பாரு. ஏன் எப்ப மாதிரி உடனே கிவ் அப் பண்ணிடுவான். ஐயோ ஹர்திக் பாண்டியா அந்த ஓவரை போட்டு முடிச்சிருக்கு மேட்சை. நான் எப்படி இவனுங்க தான் வின் பண்ண வேண்டியது. அந்த மழை கண்டினியூஸா பெஞ்சிருந்தா கூட வின் பண்ணிருப்பானுங்க இவனுங்க ஒரு 5 ரன் வித்தியாசத்துல. இதுல கடைசி வந்து ஒரு ஓவர் மட்டும்தான் நாங்க போடுவோமா? ஏன் 2 ஓவர் போட்டா குடி முழுகிருமாடா உங்களுக்கு? இப்ப ஒருவேளை சூப்பர் ஓவர் வந்துட்டா அது நடக்குமா, சூப்பர் ஓவர் வந்துட்டா அது இன்னொரு ஓவர் நடக்குமா? இந்த கிரிக்கெட்டோட சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் அன்பிலீவபிளா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேட்ச் டாஸ் ஜெயிச்சது யாருன்னா சுமன் கில் தான். ஜெயிச்சு மும்பையை பேட்டிங் பிடிக்க வச்சிட்டான். ஹர்திக் பாண்டியாவோட கனவுல மண்ணள்ளி போட்டுட்டான், நீங்க பேட்டிங் பிடிக்கடா அப்படின்னு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா டாஸ் போட்டதை பாத்தீங்களா எப்படின்னு வச்சு பிராக்டிஸ் பண்ணிருப்பான் போல, நமக்கு ஏத்த மாதிரி வரணும்னு. இப்படி வச்சுட்டு அப்படின்றாரு, இப்படி போட்டா வந்துரும் அப்படின்னு பார்த்தா பிளாப். சுமன் கில் ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சோட நாங்க பவுலிங் போடுறோம்டா. ஹர்திக் பாண்டியா ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தான். சோ இன்னைக்கு ரோஹித் சர்மா வந்து டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. ஏன்னா ரெஸ்ட், போன மேட்ச் 50 போட்டாச்சு, ஒரு 50 போட்டாச்சு. இந்த மேட்ச் கொஞ்சம் டயர்டா இருக்கும், ஒரு ரெஸ்ட் விட்டு இன்னொரு மேட்ச் அடிச்சுக்கலாம். அது ரோஹித் சர்மாவோட வழக்கம். அப்படி ஒரு 2 மேட்ச் நல்லா தொப்பை ஆடிட்டோமா, 3ஆவது மேட்ச் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுறணும். அதுதான் தலைவர் ரோஹித் சர்மாவோட கணக்கு. அது மட்டும் இல்ல, ஓத்தா எங்க போனாலும் மழை. இங்கேயும் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன். சவுண்ட் கேக்குது, அதுக்குள்ள எப்படியாவது வீடியோ முடிக்கணும், இல்லாட்டா சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். இங்கேயும் மழை பெய்யுது, எங்க பார்த்தாலும் மழை பெய்யுது. நாளைக்கு கொல்கட்டாலையும் மழை பெய்யும் நினைக்கிறேன். ஐயா மழை இங்க பாருங்க, ஒண்ணு வாஷ் அவுட் பண்ணிருங்க. இந்த SRH வாஷ் அவுட் பண்ணீங்க தெரியுமா, அந்த மேட்ச் வாஷ் அவுட் ஆக்கிடணும். நாங்க ஆடவே விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு பண்ணாம பாத்தீங்களா ஒரு இது. ஹர்திக் பாண்டியா வெயிட் பண்றான் டைம் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா உட்காந்து பால பிசிஞ்சுக்கிட்டு இருக்கான். உட்காந்து நல்லா பிசையட்டும். அப்ப ஒரு பாலுக்கும் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துட்டான். அப்ப பவுலர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறது எல்லாம் ஆக்ஷனா தான் பண்ணிட்டு இருந்தா தலைமை. இன்னைக்கு உட்காந்துட்டு 6வது ஓவர் முடிஞ்சோட டைம் அவுட் குடியா எனக்கு அப்படி அப்படிப்பட்ட ஒரு டாக்டிக்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தா ஹர்திக் பாண்டியா. கடைசி எல்லாத்துக்கும் போய் இங்கே போய் முடிஞ்சிட்டு நான் கூட சூப்பர் ஓவர் வந்துருமோ இந்த மேட்ச், என்னடா விடிய கால அந்த ஃபைனல்
ஜிடி வெர்சஸ் சிஎஸ்கே ஃபைனல் மாதிரி போயிட்டு இருக்கடா நைட்டு ஃபுல்லா உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரு மேட்ச் ஆகிட்டீங்களா. ஆக்சுவலா வின் பண்ணிருக்கலாம் ஜிடி. அந்த அந்த தீபக் சார் மண்டை எனக்கு கொடுக்காம ஹர்திக் பாண்டியா பாலை கையில் எடுத்துட்டு நானே போடுறேன் அப்படின்னு வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு மேட்சை வின் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த ஜெரல் குட்ஸியா இருக்கான் தெரியுமா, அவன் ஒருத்தன் தான் ஜிடி டக் அவுட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தான் உட்காந்துட்டு சிக்ஸ் அடிக்கிறதுக்கு. பேட் ஒரு மாதிரி தோல்ல பிரிடேட்டர் படத்துல அர்னால்ட் சப்மிஷன் கண்ணை வச்சிருக்க மாதிரி வச்சிருந்தான், நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற. அதே மாதிரி வந்து சிக்ஸ் அடிச்சிட்டான்பா. பரவாயில்ல, அவன் தான் சிக்ஸ் அடிச்சு கொஞ்சம் மேட்சை மாத்தினா. தெவாட்டியா எப்பனாலும் தெவாட்டியா ஏதாவது ஒண்ணு பண்ணி வின் பண்ண வச்சிடறான்ப்பா சைட்ல இருந்து. கடைசி இந்த அர்ஷத் கான் வந்துட்டு போட்ட தீபக் சார் பாத்தீங்களா, பால் சூப்பர் ஓவர் நடக்கு. பிரெட்லியா இருந்தாலும் ஷோயப் அக்தரா இருந்தாலும் பாலை போட்டுட்டு நேரா அந்த ஓடணும், ஓடி போய் கேட்ச் வரதை பிடிக்கணும். அவர் பவுலிங் போட்டு போயிட்டாரு, அங்க இருந்து சூரியகுமார் ஓடி வரணும் போல. என்ன மேன் தீபக் சாரு, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறியப்பா. இன்னைக்கு ஜிடி வந்துட்டு ஃபீல்டிங் பி மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சாய் சுதர்சன் கேட்ச விட்டான், சிராஜ் கேட்ச விட்டான், வேற யாரோ ஒரு தங்க தலைவர் விட்டாரு, யாரோ விட்டானப்பா ஒருத்தன் கேட்சு தெரியல கைஸ், யாரோ ஒருத்தன் கேட்ச் விட்டானுங்க. சூரியகுமார் கேட்ச் தான் வரிசையா விட்டுக்கிட்டே இருந்தானுங்க எல்லாரும். சுமன் கில் ஒரு கேட்ச் விட்டா, பட் சுமன் கில் கேட்ச் வந்து கஷ்டம் பிடிக்கிறது, டைவ் அடிச்சு பிடிச்சான். பட் அதெல்லாம் வந்துட்டு ஜிடிக்கு பேட்டிங் பிடிக்கும் போது அந்த பிரஷர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப பவுலிங் போடும்போது பெரிய டோட்டல் ஒரு 155 தான் வந்துச்சு. அங்க லேண்டதுன்னா ஒரு 3 பேர் தான். பாஷ் ஒருத்தன் கடைசி இருந்து அடிச்சுட்டு இருந்தான். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த சூரியகுமார் யாதவும் வில் ஜாக்ஸும் அவ்வளவுதான். மத்த எல்லாரும் ரிக்கல்டனு, திலக்கு, ஹர்திக் எல்லாம் செதறிட்டானுங்க இன்னைக்கு. நமன்தீரி எல்லாம் முடியல இன்னைக்கு. சொல்ல போனோம்னா ஜிடிக்கு வந்துட்டு பேட்டிங் பண்ணும்போது அந்த பிரஷர் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஆஹா இன்னைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கண்டா இருக்குதுன்னு. சாய் சுதர்சனை தூக்கணும்னு சுமன் கில் வந்து ஸ்லோ ஆயிட்டான், அவ்வளவுதான்ப்பா. எப்பவுமே சுமன் கில் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா சாய் சுதர்சன் தான். சாய் சுதர்சன் வந்துட்டு அவுட் ஆக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இன்னைக்கு ஒரு வழியா 1 டிஜிட்ல எடுத்துட்டானுங்க. காரணம் ஹர்திக் பாண்டியா வந்து விட்டா பக்கத்திலே நின்றுவான் போல. அவன் மைண்ட் செட்டை வந்துட்டு உடைக்கிறதுக்குன்னே ஹர்திக் பாண்டியா கண்ணாடி, இவ்வளவு பெரிய கண்ணாடியை போட்டு வந்து பக்கத்துல நின்றுட்டான். சாய் சுதர்சன் மூஞ்சி முன்னாடியே பவுலிங் போட்டானே, மூஞ்சிக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகல, அதுலயே அவன் அவுட் ஆயிட்டான்டா. அதுலயே அவுட் ஆயிட்டான், பம்ப்ட் அப் ஆனானுங்க. பட் சுமன் கில் ரொம்ப ஸ்லோவா விளாண்டா இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப எதுக்கோ தெரியல, ரொம்ப பொறுமையா விளையாண்டு இருந்தான் உட்காந்துட்டு. காரணம் பவுலிங் அப்படி போட்டானுங்க. பும்ராவும் சரி போல்ட் கலட்டி கொடுத்துட்டானுங்க இன்னைக்கு. அவனுக்கு 2 பேர் போட்டது. அவனுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா பட்லர் ஒரு சைடு நல்லா விளையாண்டுட்டு இருந்தான், பட்லர் ரதர்ஃபோர்ட்லாம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். ஆனாலும் சுமன் கில் வந்துட்டு ஒரு சைடு நிக்கணும், நம்ம நிக்கணும் அப்படின்ற மாதிரி விளையாண்டா. இந்த மழை விட்டு 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 பெய்யும் போது அட்வான்டேஜ் யாருக்கு அதிகமாச்சுன்னா மும்பைக்கு தான். ஏன்னா ஜிடிக்கு வந்துட்டு லைட்டா டிஎல்எஸ் மெத்தட்ல பின்னாடி பின்னாடி போற மாதிரி இருந்துச்சு அவனுங்களுக்கு. உள்ள வரானுங்க, பும்ரா 2 போல்ட் நச்சுன்னு எடுத்தான். 1 ஷாருக் கான், சுமன் கில் சிமிலரான டெலிவரி தான் 2 பேருக்கும். பக்காவான விக்கெட். போல்ட்டும் ஒரு சைடு விக்கெட் எடுத்தான். அதுக்கப்புறம் அந்த ராஷித் கான் எல்லாம் முடியல. இந்த தெவாட்டியா பைய வந்துட்டு இந்த குட்ஸே வந்துட்டு கடைசி ஒரு 4 அடிப்பான். கரெக்டா அந்த 18வது ஓவர் முடியும் போது மழை பெய்ய ஆரம்பிக்கும். அந்த ஒரு 4 அடிச்சது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு லைட்டா. அதுதான் வந்துட்டு மும்பைக்கு ஒரு இதாயிட்டு. நான் கூட அந்த 18வது ஓவருக்கு அப்புறம் மழை பெய்யும் போது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலலாம் வந்துட்டு அம்பையர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டானுங்க. மழை கொஞ்சம் ஹெவியா பெய்யற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி காத்து தான் கொஞ்சம் ஹெவியா அடிக்கிற மாதிரி இருக்கு, மழை கொஞ்சம் பெருசா பெய்யுது, இனிமேல் மேட்ச் நடக்காதுன்னு பார்த்தா இல்ல, நடக்குது மேட்ச். இது ட்விஸ்ட் இருக்குது. பார்த்தனா 1 ஓவர் தான் அப்படின்ட்டானுங்க. ஏன்னா 12:30க்கு முன்னாடி வந்துட்டு 1 ஓவருக்கு தான் கரெக்டா. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஓவர் மாதிரி தான். 1 ஓவர்ல 15 ரன் அடிக்கணும். இது ஒரு சூப்பர் ஓவர் தான் சொல்ல போனா. 1 ஓவர்ல 15 ரன் அடிக்கணும்னு இருக்கு. நான் பாண்டியா கையை சுத்தாத போதே நினைச்சிட்டேன் தீபக் சார் தான் போட போறான், இந்த மண்டையம் தான் இன்னைக்கு போட போறான் அப்படின்னு. இல்லாட்டா ஹர்திக் பாண்டியா கையை ஒரு 40 வாட்டி இப்படி சுத்தி இருப்பான், இப்படி இப்படி பண்ணிருப்பான், ஸ்ட்ரெச் பண்ணிருப்பான். பாவத்தை ஜெயிச்சிருக்கலாம், ஒரு ஸ்ட்ரீக்காவது வச்சிருக்கலாம். பட் பேட். இப்ப ஜிடி மறுபடியும் மேல வந்துட்டானுங்க, மும்பை கொஞ்சம் கீழே இறங்கிட்டானுங்க, ஸ்ட்ரீக்கை உடைச்சிட்டானுங்க. அதுவும் ஜிடி உடைச்சிருக்கானுங்க பாருங்க. இந்த ஜிடி மும்பை மேட்ச் எப்பவுமே ஒரு வியர்டான ஒரு மேட்சா இருக்கு guys. எப்பவுமே ஒரு ஃபயர் இருக்குது இந்த சுமன் கில்லுக்கும் ஒரு ஹர்திக்குக்கும். ஏன்னா போன வருஷம் விட்டு போனதுக்கு பதிலா இன்னைக்கு விட்டு ஆசிஷ் நேரா அவரே வந்து பேட்டிங் ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். பேட்டிங் பிடிச்ச தலைவன் ஒரு வீசி இருப்பான் போல ஆசிஷ் நேரா, அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கேட்சை விடுறானுங்க, எப்படிடா கேட்ச ஒரு திலக்கோரமா கேட்ச விட்டா இன்னைக்கு திலக்கு. பட் அது வந்துட்டு அவ்வளவு ஒண்ணு காஸ்ட்லியாலாம் இல்ல. அதுக்கப்புறம் டக்குன்னு பட்லர் ஹிட்லர் எல்லாம் அவுட் ஆயிட்டானுங்க. ஆனா சொல்ல போனா இந்த மேட்ச்ல கேட்ச் தான் இம்பார்ட்டன்ட். என்ன சொன்னாலும் இந்த மேட்ச்ல கொஞ்சம் கேட்ச் தான் கைஸ் இம்பார்ட்டன்ட். நேத்து இத மாதிரி ஒரு மேட்ச் நடந்துச்சு. யாரு இது? அவனுங்க அதுக்கு மேல பாவம் சன்ரைசர்ஸ் விசஸ் டிசி. டெல்லி எல்லாம் தப்பிச்சுட்டானுங்க, சூத்தடியில இருந்து ஓடி போயிட்டானுங்க மழை பெஞ்சதுனால. முக்கியமான பாவம் யாருன்னா பேட் கமிங்ஸ் தான்டா. பேட் கமிங்ஸ் என்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருக்கான், தலைவனை ஃபர்ஸ்ட் ஓவர் போட விட்டுட்டானுங்க. அதுவும் வந்து 3 ஓவர் போட்டாங்க கைஸ் தொடர்ந்து. 3 ஓவர்லயும் ஃபர்ஸ்ட் பாலே அவுட். எவன் வரானோ ஃபர்ஸ்ட் பாலே அவுட் பேட் கமிங்ஸ் பால்ல.
மரண இது. இந்த மாதிரிலாம் எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். ச்சே பாவத்தை. கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச்ல டிசி ஜெயிச்சிருக்கும் கைஸ். நீங்க சொல்லாதீங்க ஸ்டாருக்கு வந்துட்டு போட்டிருப்பான். இல்ல கண்டிப்பா அந்த மேட்ச் நல்ல கான்பிடென்ட்டா இருந்தானுங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆஃப் ஆன மாதிரி இருப்பாங்க. இந்த மேட்ச் ரொம்ப பாசிட்டிவா இருந்தானுங்க. டிராவிஸ் ஹெட் இம்பாக்ட் பிளேயர்ல வந்துட்டு ஃபீல்டில் நிற்கும் போது ஜாலியா இருந்த டிராவிஸ் ஹெட். எஸ் நம்ம இன்னைக்கு ஸ்கோர் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ரன்னை சொன்னேன். ஸோ ஸ்கோர் பண்ணலாம் ஜாலியா டிராவிஸ் ஹெட்லாம் இருந்தா. பட் மழை வந்துட்டு எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுச்சு. பாவத்தை அவனுங்க ஒரு பாவம் தப்பிச்சிட்டானுங்க. அக்சர் பட்டேல் சிரிச்சுட்டே இருந்தான் கை கொடுக்கும் போது, தேங்க்ஸ்ரா புண்டை மழை அப்படின்னு. ஸோ மிஸ்டர் மழை வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு மும்பை மேட்ச் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சலிச்சு போயிட்டாங்க லைட்டா. என்னப்பா இது வருது போகுது ஒண்ணு மொத்தமா அடிச்சு முடிங்கடா அப்படின்னு. எவ்வளவு நேரம் தான்டா நாங்களும் காத்திருக்கிறது அப்படின்னு. டிவியில பாக்குற எனக்கே எப்படி இருக்கு, ஸ்டேடியம்ல பாக்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல guys. பட் எனக்கு தெரிஞ்சுட்டு பெரிய தப்பு ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணான்னா, ஹர்திக் பாண்டியா எப்பவுமே தன்னை நம்புவான். ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, நீங்க உங்களை நம்புங்க, உன்னைய நம்பிட்டு போடா, நீ ஒன்னதானே எப்பவும் நம்புவ, நீ ஒரு நார்சிசிஸ்ட் தானே, டக்குன்னு அதை நம்பிட்டு நீ பாட்டுக்கு இறங்கி செல்ஃபிஷா பவுலிங் போடு, அவ்வளவுதான் மேட்ரு முடிஞ்சிச்சு. தீபக் சார்லாம் நம்பாத. தீபக் சார் நீ இப்படி கையெடுத்து கொடுக்கும் போதே வெளியே இருக்கிற மழை தண்ணியோட தீபக் சார் கையில தான் அவ்வளோ தண்ணி இருக்கு. பயம் வேர்வை அவ்வளோ பயம். ஜோன் அவுட் ஆயிட்டானா எப்படி சோனுக்குள்ள வருது, தண்ணி தாங்க குடிக்கிறான். பேனிக் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பாலே 4 பேனிக் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு நான் பவுலிங் போட வரணும், வேண்டாம் குட்ஸே 6 முடிஞ்சிச்சு தோத்துட்டோம் இனிமேல் முடியாது அப்படின்ற மாதிரியே போட்டுட்டு இருந்தான். விக்கெட் எல்லாம் எடுத்தாங்க, அதெல்லாம் ரொம்ப லேட் கைஸ். கமான் கைஸ். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் பால் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு பிடிக்காம இருக்கிறது என்ன மேன், இதெல்லாம் ஜோன் அவுட் ஆகிட்டு இருக்கான். நீங்க வேணா பாருங்க, அதுதான் நடந்துச்சு. சோ எப்படியோ ஒரு வழியா ஜிடி இந்த மேட்சை ஜெயிச்சுட்டானுங்க. மும்பை ஸ்ட்ரீக் உடஞ்சிட்டு வாங்கலையில வச்சு உடஞ்சிட்டு இந்த அர்த்தராத்திரியில. சோ ஒரு டீசென்டான மேட்ச், நல்ல மேட்ச் காய். சொல்ல போனோம்னா நான் ஒரு நாள் தான் வீடியோ போடலை, இதுவே பார்க்கறது ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. ஸோ நாளைக்கு கேகேஆர் வெர்சஸ் சிஎஸ்கே நினைக்கிறேன். எனக்கு ஐடியாவே இல்லை நாளைக்கு என்ன மேட்ச். ஏன்னா அந்த பிளே ஆஃப் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த துபாகூர் மேட்ச் நடக்கிறதுலாம் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. கேகேஆர் வெர்சஸ் சிஎஸ்கே மழை பெய்யாம இருந்தா சரிதான். கேகேஆர் இந்த கொல்கட்டாலையும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு கேகேஆர் வந்துட்டு சொல்ல போனா சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கானுங்க, சூப்பரா விளையாடுறானுங்க கைஸ். லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் இந்த டிசியோடையும் சரி ராஜஸ்தானோடையும் சரி நல்ல ஒரு அப்டேட் இருக்குது. அந்த பவரை மொத்தத்தையும் சிஎஸ்கேல வந்து காட்டிடுவானுங்களா, இல்ல சிஎஸ்கே வந்துட்டு இந்த ஆர்சிபி தோத்த வெறிய வந்துட்டு, அதாவது சிஎஸ்கே வந்துட்டு சொல்ல போனோம்னா லாஸ்ட் 2 மேட்ச் சூப்பரா விளையாண்டானுங்க. இந்த பஞ்சாப் மேட்ச் நான் ஸ்டேடியம்லவே பார்த்தேன், நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் தான் இருந்தது. ஹேட்ரிக் ஸ்ரேயஸ் ஐயருடைய இந்த ஒரு 50 நிறைய நடந்துச்சு. பட் சிஎஸ்கே வந்துட்டு மோசமாலாம் தோக்கல, ஆர்சிபி மேட்சும் மோசமாலாம் தோக்கல. ஆனா ஆர்சிபி மேட்ச் வந்துட்டு நிறைய சான்சஸ் விட்டு தான் தோத்தானுங்க. லூசுத்தனமா அத்தனை கேட்ச் விடுறானுங்க. சொல்ல போனோம்னா ஆர்சிபி ரொம்ப நர்வஸா இருந்தானுங்க அவனுக்கு கிரவுண்ட்ல தோக்குறதுக்கு, எப்படியாவது ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஃபீல்டிங்கை விட்டுக்கிட்டே இருந்தானுங்க. கேட்சை விடுறான் விராட் கோலி, கேட்சை கொட்டையில விட்டுட்டு போறான் அவன் பாட்டுக்கு. எனக்கு வேண்டாம் சார்ன்றான். பட்டிதார் விடுறான், நிகிடி கையில வர்ற கேட்சை விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ள அப்படின்றான். குச்ச புண்டையா இல்லாம சிரிக்கிறியாடா எப்படா நிகிடி அப்படி இருக்கிறான். சோ அந்த மேட்ச் சிஎஸ்கே நல்லா தான் விளையாண்டாங்க, பக்கத்துல வந்து தோத்துட்டாங்க. ஏன் தோத்தாங்கன்னா இந்த சிவம் டுபேன்னு ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஃபுட் ஒர்க்கே இருக்காது, நோபால் போட்டு தோத்துட்டாங்க. சோ நாளைக்கு எப்படி விளையாடுவாங்கன்னு பார்ப்போம். சென்னை நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ சென்னை நல்லா விளையாண்டுட்டு நாளைக்கு தோப்பாங்களா இல்லை நல்லா விளையாண்டு ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see you in the video and remember it, always be on top. Cheers.